காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. கோடை சீசன் துவங்கியதை அடுத்து இப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பைசரான் பகுதியில் சுற்றுலா சென்றவர்கள் மீது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் சுற்றுலா பயணி ஒருவர் பலியானார். 6 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓடினர். உடனடியாக அங்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர், போலீசார் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காஷ்மீரின் பூஞ்ச், டோடா பகுதிகளில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கடந்த வாரம் ஊடுருவியதாக கிடைத்த தகவலை அடுத்து ராணுவ வீரர்கள் அங்கு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். ஒரு வாரமாக பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை பிடிக்க ராணுவம் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அடர்ந்த வனப்பகுதி என்பதால் பயங்கரவாதிகளை பிடிப்பது ராணுவத்திற்கு சவாலாக உள்ளது. காடு, மலைப்பகுதியில் பதுங்கிய பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது அவ்வப்போது துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்தனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு காஷ்மீர் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினார். காஷ்மீரில் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். பிரதமர் மோடி, அமித்ஷா, ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதிகளை பிடிக்கும் வேட்டையில் ராணுவம் தீவிரமாக களமிறங்கியுள்ளது. Power